நீங்க பொதுவான இடங்கள்ல தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப் அதிகமா பயன்படுத்துவீங்களா? அதுவும் குறிப்பா போன்பே அதிகமா பயன்படுத்துனீங்கன்னா, அங்க கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணுவீங்க, அமௌண்ட்ட என்டர் பண்ணுவீங்க, ஃபைனலி பின் நம்பர குடுப்பீங்க. அது 4 டிஜிட்டா இருக்கலாம், இல்ல 6 டிஜிட்டா இருக்கலாம். அப்படி நீங்க பின் நம்பர குடுக்கும்போது, பக்கத்துல இருந்து யாராச்சும் நீங்க குடுக்கக்கூடிய அந்த பின்ன கவனிச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஸோ இது பிரைவசி. இந்த பிரைவசிக்காக போன்பே புதிய அப்டேட்ல ஒரு புது விஷயத்தை ஆட் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, பின் நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலா பயோமெட்ரிக்கை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு நீங்க தனியா ஒரு செட்டப் எல்லாம் உருவாக்க வேண்டாம். ஆல்ரெடி உங்க போன்ல இந்த பயோமெட்ரிக்கை நீங்க செட் பண்ணிருப்பீங்க. அதையே நீங்க பேமெண்ட்டுக்கும் பயன்படுத்தலாம்னு இருக்காங்க. அதிகபட்சமா ஒரு 5000 வரைக்கும் நீங்க இந்த பயோமெட்ரிக்கை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை பயோமெட்ரிக் வேலை செய்யலைன்னா மீண்டும் அந்த இடத்துக்கு போய் யூபிஐ பின்னை எனேபிள் பண்ணி அது மூலியமா நீங்க உங்க பேமெண்ட்டை சக்சஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பயோமெட்ரிக் செட்டப் எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு போன்பே ஓபன் பண்ணுங்க. டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர் தட்டுங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ்குள்ள போங்க. மோர் ஆப்ஷன் இருக்கும். பயோமெட்ரிக் பே தட்டுங்க. ஆல்ரெடி நான் செட்டப் பண்ணி வச்சுட்டேன். பயோமெட்ரிக் பேமெண்ட் என்னுடைய பேங்க் பக்கத்துல ஆக்டிவேட் அப்படிங்கிற ஒரு பட்டன், அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். ஆக்டிவேட் பயோமெட்ரிக் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. கீழே நோட்டுன்னு கொடுத்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நான் என்ன பண்றேன், அக்ரி அண்ட் ஆக்டிவேட் 4 டிஜிட் பின் நம்பரை கொடுத்துட்டேன். ரிஜிஸ்டர் பண்ண போறேன் பயோமெட்ரிக். நெக்ஸ்ட் சின்ன ஸ்கிரீன் ஓபன் ஆயிடுச்சு. என்னோட போனோட பயோமெட்ரிக்கை யூஸ் பண்றேன். ஆக்டிவேட்டிங். அதிகபட்சமா 5000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க.